அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகை எம்பி செல்வராஜ் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். இதய நோய்க்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாகை எம்பி செல்வராஜ் அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். கூடுதல் விவரங்கள். கௌதமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் தற்போதைய நாகை நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய எம் செல்வராஜ் அவர்கள் இதய நோய் மற்றும் நுரையீரல் பாதிப்பு மற்றும் கிட்னி அறுவை சிகிச்சைக்காக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2 நாட்களாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல் சீராக இருந்த நிலையில் இன்று அதிகாலை எம்பி செல்வராஜுக்கு உடலுக்குள் நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளித்த போதிலும் தற்போது அதிகாலை எம்பி செல்வராஜ் அவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறது. இவர் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற பொறுப்புகளில் பங்கேற்று படிப்படியாக கட்சியில் வளர்ந்து வந்தவர். நாகை நாடாளுமன்ற தேர்தலில் 6 முறை போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்று எம்பியாக இருந்திருக்கிறார். தற்போது உள்ள 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று 5 ஆண்டு தற்போது வரைக்கும் நாகை நாடாளுமன்ற எம்பியாக செயல்பட்டு வந்தவர். தொடர்ச்சியாக அவருக்கு இதய நோய் மற்றும் நுரையீரல் தொற்று போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தவர் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர் இன்று அதிகாலை உயிர் வந்திருக்கிறார். அவருக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.